பிஸ்மில்லா என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா அருள் தந்தருள் வாயேனதிரையே வரம் தந்தருள் வாயேனதிரையே அருள் தந்தருள் வாயேனதிரையே வரம் தந்தருள் வாயேனதிரையே ஆண்டு பல கடந்தும் எங்கள் ஆசிரியர் மாணவர்கள் ஆலமரம் போல் தலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம். ஆண்டு பல கடந்து எங்கள் ஆசிரியர் மாணவர்கள் ஆலமரம் போல் தலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். பாஸ், நீங்க எப்பயும் கை கால் வாமத்தான பாஸ் சாப்பிடுற? ஏண்டா அப்படி சொல்ற? பாஸ், சபையோர விழிச்சு பேசாம ஊரும் பையனும் மண்டு தொடங்கிட்டீங்களே பாஸ், அதத்தான் சொல்றான். ஓ, ஆடு மாடெல்லாம் கைய கழுவிட்டாடா சாப்பிடுதோ? சரி சரி, அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, பேசுங்க பேசுங்க. காலையில ஆபீஸுக்கும் பசாருக்கும் சென்று மாடாய் உழைத்து கோடாய் தேயும் எனது 90 கிட்ஸுகளே, வீட்டுல படிக்கிறோன்னு சொல்லிட்டு லூட்டி அடிக்கும் சிறுசுகளே, ஆமா டிகிரி வாங்கிட்டு வந்தும் நினைச்ச வேலை கிடைக்கலன்னு ஏங்கி தவிக்கும் எனது இளைஞர்களே, ஆமா இளைஞர்களை கவர்வதற்கென்று கலர் கலராய் பெயிண்ட் அடித்து கொண்டு வந்திருக்கும் இளசுகளே, ஆமா 2K கிட்ஸுகளை உஷார் பண்ணி கல்யாணம் முடிக்கலாம் என்று தாவி திரியும் 25 கிட்ஸுகளே, ஆமா பென்ஷன் காசிலே கடலை சாப்பிட்டுட்டு பீச்சில் அரட்டை அடிக்கும் எங்கள் சீனியர் சிட்டிசன்களே, ஆமா சில படிக்காத மாணவர்களை பாஸ் பண்ண வைத்து சலித்து போய் பென்ஷனுக்காக காத்திருக்கும் ஆசிரியைகளே, ஆமா எல்லாம் வல்ல இறைவனை முதற்கண் வணங்கியவனாக உங்கள் அனைவருக்கும் எமது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வில்லு பாட்டிலே சொற்பிழைகள் கருத்து பிழைகள் ஏதும் இருப்பின் அறிவில் சிறியவர்களான எங்களை பெருமனது கொண்டு மன்னிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் இதில் இடம்பெறக்கூடிய பெயர்கள், கதைகள், சம்பவங்கள் யாவும் கற்பனையே என்று கூறியவனாக ஏட்டின் எழுத்தறியோம் ஏட்டின் பொருள் அறியோம் நான் அறியோம் பாட்டின் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம் ஆமா நாம் அறியோம். சரி, ஏதாச்சும் எடுத்துடுங்களேம்பா. என்னத்தடா எடுத்து விட? ஏதாச்சும் பாட்டை எடுத்துடுங்களேம்பா. பாஸ், சும்மா பேசி பேசித்தான் இருப்பது. அப்ப நான் பாட்டு எடுத்துடவா? ஓ, எடுத்துட்டு பாப்போம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நான் மசம் தூங்க மாட்டேன்.
நீ திருந்தவே மாட்ட. உட்காருடா. உட்கார்றேன். என்னடா பாட்டு பாடுற? நான் பாடுறேன்டா பாரு. பாரு மனமே யாரு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு? யாரு மச்சான் யாரு? இவனை கூட்டிட்டு வந்தவன் யாரு? கோஹெப்பளையாங். என்னடா என்னடா? சாவுகிட்ட பாடுற பாடலாம் பாட்டிட்டு நான் பாடுறேன் பாடுறா. எடுத்து நான் விடவா என் பாட்டை தோ தோ தோ. வாய மூடுடா டா டா. தம்பி, இவனுகளை நம்பி சரி வராது. ஆமா ஏற்கனவே ஆடியன்ஸ் எல்லாம் அலுப்பறிக்காங்க. ஆமா ஆமா, இதையும் கேட்டா கடுப்பாயிடுவாங்க. அதனால நாமளே ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. என்னமோ பிளைட்டை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணுங்க பண்ணுங்க. பாஸ் வந்தோம் பாடி பணிந்தோம். என்ன சொல்ல போறீங்க என்று மட்டும் சொல்லலையே. அப்படியா? சரி சரி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். பாஸ் என்ன கதை என்றாலும் பரவாயில்லை பாஸ். ஒரு பொம்பளை கதையா சொல்லுங்களேன் கேட்போம். ஆம்புல கதை என்றா உனக்கு பிடிக்காதோ? சும்மா போங்க பாஸ். அது காத்து போன பிசுக்கோத்து மாதிரி சும்மா சப்புன்னு இருக்கும். அப்ப பொம்முல கதை என்றா உடனே பொறிச்ச பெருநாள் பலகாரம் மாதிரி சும்மா மொறு மொறு மொரண்டு இருக்கும் பாஸ். தம்பி கேட்டுட்டான் இல்ல? அப்ப ஒரு பொம்புல கதையா சொல்லிடுவோம். நம்ம ஊர்ல பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற சாந்திட கதை சொல்ல போறேன். டேய் 500 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்ததுக்கு இப்படி ஏண்டா 1000 ரூபா கொடுத்து கூட்டி வந்த எப்படிடா? உட்காருங்கடா உட்காருங்கடா. ஐயோ, இவனுகளை வச்சிட்டு. பாஸ் நான் ஒன்று கேட்கட்டா? என்னடா? என்ன கேட்டு தொலை. அந்த சாந்திர போன் நம்பர் கிடைக்குமா? அடி செருப்பாள. அவ புருஷன் போன் நம்பர் தரட்டாடா. தம்பி, இது சரி வராது. இவனுகளை விட்டா போன் நம்பர் ரூம் நம்பர் எல்லாம் கேட்பானல் போல இருக்கு. அதனால நாம வேற கதை ஒரு சொல்லுவோம். எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. சரி, என்ன கதை சொல்லுங்க சொல்லுங்க. கதை சொல்ல போறோம், புது கதை சொல்ல போறோம். கதை சொல்ல போறோம், புது கதை சொல்ல போறோம். எங்க புது கதைய கேட்டு சென்றா, எங்க புது கதைய கேட்டு சென்றா, எங்க சொத்தெழுதி தாரோம். என்ன சொத்தா? இதாண்டா நம்ம சொத்து. சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க, உங்க கதைய கெதியா சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க, உங்க கதைய கெதியா சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாம் கதையை கேட்க ரெடி ஆயிட்டாளுகள் பா, ரெடி ஆயிட்டாளுகள். அவளுகளை பார்க்க அவனுகளும் ரெடி ஆயிட்டானுகள் பா, ரெடி ஆயிட்டானுகள். எங்க 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 எங்க? உட்காருங்கடா உட்காருங்கடா. நம்ம பையன் ஒருத்தன் பாடசாலையில இன்றைக்கு தான் போய் சேர்றான். எந்த பாடசாலை? காத்தம்மா நகரினிலே. ஆஹா, ஊர் வீதியிலே. ஓஹோ, ஆற்றங்கரை அருகினிலே. அப்படியா? வாய மூடு. இயற்கை நறுமணம் நிறைந்த சூழலிலே அப்புறம் அமைந்திருக்கிற நம்ம பாடசாலை அல்ஹிரா பாடசாலை. என்ன பாடசாலை? எங்க அன்பு நிறைந்த அல்ஹிரா பாடசாலை. காத்தம்மா நகரில் விளங்கிடும் அல்ஹிரா கலையகம் பாரவா. நாம் கருத்துடன் கல்வி கற்றுயர்ந்திடவே கருணை
யா அல்லாஹ் அல்லாஹ் யா ஹூ யா அல்லாஹ் அல்லாஹ் யா ஹூ யா அல்லாஹ். நம்ம பையன் மம்ம காசிம் ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு போன காசிம் அந்த போல முழிக்கிறான். எப்பதான் வீடு போவோம் என்று ஏங்குறான். அங்கும் இங்கும் அழுது அழுது திரியிறான். ஸ்கூலுக்கு போன காசிம் அந்த போல முழிக்கிறான். எப்பதான் வீடு போவோம் என்று ஏங்குறான். அங்கும் இங்கும் அழுது அழுது திரிகிறான். கண்ணுக்குள்ள கண்ணீராய் கல்புக்குள்ள தாயாரை, கண்ணுக்குள்ள கண்ணீராய் கல்புக்குள்ள தாயாரை நெஞ்சில் நினைத்தான் அழுதே சலித்தான். தன் இஷ்டம் போல மேசையெல்லாம் தூங்குகிறான். இப்படி திருவிழாவில் காணாம போன புள்ள ஏங்கி நிக்கிறான். அப்புறம் நம்ம வாத்திமாரு சும்மா விட்டுடுவாங்களா? ஒரு மாதிரியா பாட்டெல்லாம் படிச்சு ஆளை அமைதிப்படுத்திட்டாங்க. என்ன பாட்டு? அகப்பை காம்பிலே அகில வயலின் வாசிக்கிறான். மொட்டை கட்டியிலே முரளில் மோசி வாசிக்கிறான். தகின தகின தோம் தகின 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 தோம் தகின தகின தோம் தகின 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 தோம். அது மட்டுமா? Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. அது மட்டுமா? பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பால ஓடிவா. பாடி பாடி பட்டம் விடுவோம் பால ஓடிவா. பால ஓடிவா பால ஓடிவா. பால ஓடிவா. ஓடினது போதும் நிப்பாட். இப்படியே தவண்டு தவண்டு நம்ம மம்ம காசிம் ஒரு மாதிரியா 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகி 6ஆம் ஆண்டுக்கு வந்துட்டாரு. ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 6ஆம் ஆண்டுல நடந்த சம்பவத்தை எந்த வாயால எப்படிடா சொல்ற? வாயில செல்லாமே மூக்கடையா செல்ற? நீ வாய மூடு. நான் வாய மூடுறேன். அது ஒரு பெரிய சம்பவம்ப்பா. சம்பவமா? அதெல்லாம் அதுக்கு பிறகு தானே. டேய், இது வேற சம்பவம்டா. ஓஹோ, அப்ப சம்பவத்தை சொல்லுங்க. நம்ம பயபுள்ள ஒரு நாள் பாத்ரூமுக்கு போனா. வரும்போது பயபுள்ள சிப்ப மூடினான். ஐயையோ, அப்புறம் என்ன ஆச்சு? மாட்டி உண்டு மாட்டி உண்டு. மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. அண்டையிலிருந்து நம்ம பய புள்ளைய செல்லமா மைனர் காசிம் என்று கூப்பிட்டாங்க. இப்படியே நம்ம மைனர் காசிம் ஒவ்வொரு வகுப்பா பாஸ் ஆகி 11ஆம் ஆண்டுக்கு வந்துட்டாரு. ஆமா, அப்படியே நம்ம மைனர் காசிம் ஓஎல்ல 50 அடிச்சிடுறாரு. ஆமா, அதே போல ஏஎல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செஞ்சுரியும் அடிச்சிடுறாரு. ஆமா. அது சரி, எனக்கு ஒரு டவுட்.
என்னடா டவுட்டு? செஞ்சரி என்றா என்ன பாஸ்? என்னடா இது புரியலையா? அவர் மூணையும் எடுத்து விட்டாரா? என்ன மூணையுமா? மூணையும் இல்லடா, 3 ஏடா. ஐயோ, இப்படி தெளிவா சொல்றதானே என்னையும் குழப்பி அந்த நீல சீட்டுக்காரனையும் குழப்பி போட்டீங்களே. யார் 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 யார்? யாரு? அப்புறம் நண்பர்கள் எல்லாரும் நம்ம மைனர் காசிமுக்கு பீச்சில் ஒரு பார்ட்டி வைக்காங்க. ஆமா. நம்ம மைனர் காசிமும் பாட்டிக்கு வாராரு. ஆமா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. வெற்றி இல்லை நாளே இல்லை, எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா என்று வாராரே. அப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் அப்புறம் நம்ம மைன காசிம் பஸ்ல கெம்பஸுக்கு போறாரே. ஆமா. நண்பர்கள் எல்லாரும் நம்ம மைன காசிம வழி அனுப்ப வந்திருக்காங்க. ஆமா. நண்பர்களை பிரிஞ்ச சோகத்துல மைனர் காசிம் பஸ்ல ஒரு கோண சீட்ல உட்கார்றாரு. அப்புறம் மைனர் காசிம் கெம்பஸுக்கு போறாண்டா, பஸ்ல ஏறி போறாண்டா. பஸ்ஸுல ஏறி போறாண்டா. பேரன்ஸையும் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு பஸ்ல தூங்கி போறாண்டா. பஸ்ஸுல தூங்கி போறாண்டா. மைனர் காசிம் கெம்பஸுக்கு போறாண்டா, பஸ்ல ஏறி போறாண்டா. பஸ்ஸுல ஏறி போறாண்டா. பாஷையும் தெரியாம பாதையும் புரியாம பஸ்ல குலுங்கி போறாண்டா. பஸ்ஸுல குலுங்கி போறாண்டா. நம்ம மைன காசிம் கெம்பஸுக்கு போயிட்டாரு. ஆஹா. கெம்பஸுக்கு போன மைன காசிம நம்ம சீனியர்லாம் சும்மா விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? வகுப்புல வச்சு பண்ணினாங்க, கிரவுண்டில் வச்சு பண்ணினாங்க, ரூமுல வச்சு பண்ணினாங்க. பண்ணினாங்களா? என்ன பண்ணினாங்க? ரேகிங் பண்ணினாங்கடா, ரேகிங் பண்ணினாங்க. ஜூன் பிறக்கும் ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ரேகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ரேகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு தொடலாம் அந்த சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஓஹோ இப்படியே படிச்சிட்டு போக நம்ம மைன காசிமுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டே. ஐயோ. அப்புறம் ரூமுக்கு போனா போடண்ட தொல்ல, ஆமாடா மைனர், ஆமாண்டா காசிம். வெளியில போனா சீனியர்
தொல்ல ஆமாண்டா மைனர் ஆமாண்டா காசிம் லெக்சருக்கு போனா லெக்சரர் தொல்ல ஆமாண்டா மைனர் ஆமாண்டா காசிம் கேட்டுக்கு போனா செக்யூரிட்டி தொல்ல ஆமாண்டா மைனர் ஆமாண்டா காசிம் பஸ்ல போனா கிளவிகள் தொல்ல ஆமாண்டா மைனர் ஆமாண்டா காசிம் கேண்டீனுக்கு போனா பருப்புட தொல்ல ஆமாண்டா மைனர் ஆமாண்டா காசிம் இப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சிட்டு போக அப்புறம் அப்புறம் காதல் என்ன நம்ம மைனர் காசிமுக்கு விதிவிலக்கா காதல் என்ற வலையில நம்ம மைனர் காசிமும் சிக்கிட்டாரு ஐயையோ मेनिके मगे हिते मुझे नूरा है तुम यावी अविलेवी காதல் வயப்பட்டான் படிப்ப விட்டு விட்டான் பாவி மூதேவி அவ மனதில் வந்து விட்டாள் கெட்ட கனவை தந்து விட்டாள் தேவனாரி மனஹாரி சுகுமாலி நுமத்தமா எந்த உயிரில் கலந்ததும் நிஜம் மறந்து சிரிப்பதும் சுகுமாலி உன்னை தேடி நான் அலைந்து திரிவதும் அப்புறம் தண்ட ஒன் சைட் காதல ப்ரொபோஸ் பண்ண அவருக்கு ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அவள்ற பாசை இவருக்கு புரியுதில்ல ஆமா இவர்ற பாசை அவளுக்கு புரியுதில்ல ஆமா ஆக மொத்தத்துல ஏகட்ட மோக்கட்ட கொழுக்கட்ட காதலுக்கு முட்டுக்கட்ட என்ன முட்டுக்கட்ட என்ன முட்டுக்கட்ட அதுக்கு தாண்டா படிச்சு படிச்சு சொன்னேன் நம்ம ராஜு சேர்த்த சிங்களத்தை படிச்சுட்டு போக சொல்லிடா கேட்கலையடா நம்ம மைனகாசி அப்புறம் ஒரு மாதிரியா தண்ட ஒன் சைட் காதல பாட்டால ப்ரொபோஸ் பண்றாரு எப்படி propose பண்றாரு? லசன லசன மகே ஆதரியே ஓஹோ மெச்சர லசன ஒப கோஹெத ஹிட்டியே லசன லசன மகே ஆதரியே ஓஹோ மெச்சர லசன ஒப கோஹெத ஹிட்டியே உனக்கு தமிழ் தெரியாது எனக்கு சிங்களம் புரியாது ஆதரியே 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 எப்படி லவ் பண்ற கண்மணி கண்மணி என் காதல் நீயே எந்த நெஞ்சினில் நெஞ்சினில் உன் காதல் தானே நான் உன்னை நினைக்கனே நீ என்னை வெறுக்காயே காதலியே 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 எப்படி லவ் பண்ற இப்படி தண்டவன் சைட் காதல ப்ரோபோஸ் பண்ண அவளும் ஏதோ சொல்ல நம்ம மைன காசிங்க அழுதுட்டாரே அப்புறம் தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வான்மதி பைங்கிழி ஆசை தீர வாட்டு நீ உன்னை நினைச்சு உருகிற போடி சோகத்தில் நான் வளர்த்துட்டேன் தாடி கெட்டு காட்டிட்டு அலைகிறியே நான் மக்கு போல திரிகிறனே நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னாடி காணோம் அதுக்கும் அம்மாடி புதுசா கோபம் பாலே இங்கு தேரல பாயாசம் கேக்குதா காத்தே இங்கு வீசல காத்தாடி கேக்குதா உண்மையில குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல ஏன் அழுதுட்டாரு
அந்த சோ கதைய ஏண்டா கேக்குறீங்க? என்ற ஆள்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டாள்பா. ஓ அந்த கவலையிலையா? கவலையில இல்லடா, பயத்துலடா. என்ன பயத்துலையா? நம்ம மைன காசிமுக்கு பில்டிங் தான்டா ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குடா. பாஸ் அது மட்டும் தானா வீக்கு? ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி. அப்படியே காதல மறக்க ட்ரை பண்றாரு. ஆமா. சோக கதையெல்லாம் யார்கிட்ட கொட்டி தீக்கிறதுண்டு யோசிக்காரு. அப்புறம் நண்பா நண்பா என் ஆருயிர் நண்பா, உன்னை விட்டா எனக்கு யாரு நண்பா? தேடி பார்த்தேனே காதல காணோம், திரும்பி பார்த்தேனே நட்பே மீதம். நண்பா ஆருயிர் நண்பா, தோளா தோளா என்னுயிர் தோளா. அப்படியே காதல விட்டு போட்டு நாம படிப்போம் என்று முடிவெடுத்தாரே. சபாஷ். அப்படியே டிகிரியையும் எடுத்து விட்டாரு. ஆமா. டிகிரி எடுத்த கையோட அவருக்கு நல்ல வேலையும் கிடைச்சிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு ஊருக்கு போவோம் என்று முடிவெடுத்து ஊருக்கு வராரு. ஆமா. அப்படியே தண்ட பாடசாலையை பார்க்க நினைக்காரு. அப்புறம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. முதல் முதல் படித்த கிளாஸ் ரூம், முதல் வகுப்படுத்த ஆனந்தி டீச்சர், முதல் முதல் ஓட்டிய சைக்கிள் டயரு, முதல் முதல் வாங்கிய தர்ம அடிகள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. அப்படியே நினைச்சிட்டு இருக்க பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தினால நம்ம காசிமுக்கு கௌரவிக்க முடிவெடுத்து அவரை அழைக்காங்க. ஆமா. அவரும் அழைப்பை ஏற்று பாடசாலைக்கு வர்றாரு. ஆமா. அந்த கௌரவிப்பு நிகழ்வுல நம்ம காசி வந்தேண்டா நானும் இங்கே, அடடா, ஒரு மாற்றம் பற்றி பேச போறேன், புது தேவைகளை சொல்ல போறேன், புது தேவைகளை சொல்ல போறேன். வந்தேண்டா நானும் இங்கே, அடடா, ஒரு மாற்றம் பற்றி பேச போறேன், புது தேவைகளை சொல்ல போறேன், புது தேவைகளை சொல்ல போறேன். வகுப்பறைகள் அண்ட சீட் இல்லாம இருக்குது, நாம அதை பார்க்கலையே, நாம் அத பார்க்கலையே. இந்த வகுப்புகள் எல்லாமே ஸ்மார்ட்டாக மாறணும், நாம் அதை புரியலையே, நாம் அத புரியலையே. சைக்கிள் பார்க்குக்கு ஹட் இல்ல, என்ட்ரன்ஸ் கேட்டுகள் சிறப்பில்ல, சைக்கிள் பார்க்கிங்கு ஹட் இல்ல, என்ட்ரன்ஸ் கேட்டு சிறப்பில்ல. இந்த தேவைகள் அனைத்தையும் செய்திடவே நாம் அனைவரும் ஒன்றாய் உழைத்திடுவோம். இப்படி பாடசாலை அனைத்து தேவைகளையும் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. ஆமா. இதனால அல்ஹிரா 95 பேட்ச் பழைய மாணவர்
வில்லுப்பாட்டு குழு சார்பாக ஆமா நாங்க கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பாடசாலை அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற நாமும் பங்குதாரர்களாவோமா தந்தனத்தோம் என்று சொல்லியே நன்றிகள் சொன்னோம் ஆமா நன்றிகள் சொன்னோம் ஆமா நன்றிகள் சொன்னோம் ஆமா மனதார நன்றிகள் சொன்னோம் வசலாம். வசலாம்.